அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூமு. ஸோ இந்த ஜூம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். எல்லாமே வந்து என்னென்னா லெஃப்ட் கிளிக் தான், சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஆட்டோகேடில் வந்து எப்படி ஒரு ஜூம் பட்டன் கிளிக் பண்ணி வந்து ட்ராக் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஜூம் ஆகுது. அதே மாதிரி எந்த ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீனில் வந்து ஜூம் ஆகும், ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜூம் ஆல். ஜூம் ஆல்ங்கிறது என்னன்னா, நான் ஒரு ஸ்க்ரீனில் தான் வச்சிருக்கேன், ரைட்டா? இதுதான் என்னோட செலக்டட் ஸ்க்ரீனு. ஆனால் நீங்கள் 4 ஸ்க்ரீனையும் பாருங்கள், நான் ஜூம் பண்ணும்போது என்ன ஆகுது, 4 ஸ்க்ரீனுமே எனக்கு என்ன ஆகும்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜூம் ஆல். ஸோ அடுத்து வந்து ஜூம் எக்ஸ்டென்ட் செலெக்ஷன். ஸோ இப்போ நான் ஜூம் எக்ஸ்டென்ட் செலெக்ஷன் கொடுத்தேன்னா இது வந்து என்னோட செலக்டட், ரைட்டா? இது வந்து எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜூம் எக்ஸ்டென்ட் செலக்டட் கொடுக்குறேன்னா அப்படின்னா எனக்கு அது மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஜூம் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆல் எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆப்ஷன், ஓகேவா? ஸோ நான் கொடுத்தேன்னா எல்லாமே என்ன ஆகும், ஜூம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ பேன் வியூ. ஸோ பேன் நான் சொன்னல ஸ்க்ரீன் மட்டும் நான் விட்டுறது. ஆர்பிட் வந்து ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி பேனும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட்டும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இம்போர்ட் டூல். ஸோ அது வந்து ஆல்ட்டு டபிள்யூ கொடுப்போம்ல. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா பெருசாகுதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் டாகிள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் திங்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து இன்னொன்று சொல்லியிருந்தேன் வந்து டைம் கான்ஃபிகரேஷன், ஓகேவா? ஸோ இந்த டைம் கான்ஃபிகரேஷன் எதுக்குன்னா, இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், ப்ளே ஆகும், ஓகேவா? ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரேம் இருக்குன்னா 100 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 ஃப்ரேம்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 100 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா டைம் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அது ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ எனக்கு இதோட ஸ்பீடு வந்து 1/4 வேணுமா, 1/2 வேணுமா, இல்லை 1 இல்லை 2xp வேணுமா, இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸ்டார்ட் டைம். ஸோ இதோட ஸ்டார்ட் டைம் வந்து 0ல் தான் இருக்கும். இதோட லென்த்து வந்து 100. ஸோ இதோட எண்ட் டைம் வந்து 100, ஓகேவா? ஸோ இப்போ லென்த் வந்து இன்கேஸ் நான் வந்து 150 நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பாருங்கள் 100 இருந்து 150 மாறிடும். எண்ட் டைமும் அதே மாதிரி 150 மாறும். நீங்கள் 100ஓட வேணுனாலும் இங்கே 100ன்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், மறுபடியும் 100னே மாற்றிடுறேன். ஸோ 100 மாற்றிடுறேன், 100ஆக மாறிடுச்சு. ஃப்ரேம் கவுண்ட் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா 1 தான் காட்டும். ஏன் அப்படின்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன டைமில் இருக்குது, 12 இருக்குது. இப்போ நான் இங்கே தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா என்னால் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் என்னால் தள்ளி வைக்க முடியும், ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ இங்கே தள்ளி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஃபிகரேஷன் பார்க்குறேன். இங்கே வந்து பாருங்கள் கரண்ட் டைம் வந்து 0ன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இது வந்து பேசிக் 6. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் எக்ஸு ஒய் இசட்டுன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். ஸோ பாக்ஸ் போடுறது வந்து நான் நேற்று வந்து சும்மா ஓவரலாக சொல்லியிருப்பேன். தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ரிலீஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல, அப்படியே மேலே தூக்குங்க. ஸோ மேலே தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், கிளிக் பண்ணி அந்த கிளிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சும்மா ரேண்டமாக ஒரு சைஸ் வச்சுட்டு இப்போ கிளிக் ரிலீஸ் பண்ணிடுறீங்க. மறுபடியும் கிளிக் பண்ண தேவையில்லை. அங்கே எப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைட் போதும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஹைட் போதும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், கமாண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதை டெலிட் பண்ணோம். நார்மலாக வந்து நம்ம கீபோர்ட் டெலிட் கே யூஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு இது பாக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இது வந்து என்னென்னா மாடிஃபைடு, இது வந்து கிரியேட்டு, ஓகேவா? ஸோ இப்போ மாடிஃபை போனோம்னா எனக்கு வந்து பாக்ஸோட லென்த் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸோட லென்த்தை ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இழுத்தனா வந்து எனக்கு என்ன பாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். வித்து அதே மாதிரி இழுத்தனா வித்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி ஹைட்டும் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே வந்து ஒரு 5 ஃபீட், சாரி இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 2 ஃபீட் வச்சுப்போம். அதே மாதிரி ஹைட்டு வந்து 5 ஃபீட்டு, இது வந்து 2 ஃபீட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து வச்சிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் செக்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்ன ப்ரோ செக்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து என்னென்னா செக்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு வயர் ஃப்ரேமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்போ நான் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5 செக்மெண்ட் வைக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 5 டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செக்மெண்ட் வச்சிட்டேன், எனக்கு கண்ணுக்கே தெரியல எவ்வளோ நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை எப்படி விசிபிள் பண்ணலாம் அப்படின்னா F3 கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லாமே எப்படி இருக்கும், வயர் ஃப்ரேமாக இருக்கும். அதே இதை F4 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த
செக்மெண்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் ஒன்று நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த லென்த்தில் இருக்க எந்த செக்மெண்ட்டுமே இருக்காது. எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் அதாவது ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஆங்கிளில் வந்து எனக்கு எதுவுமே என்ன இருக்காது, செக்மெண்ட் இருக்காது. இப்போ நான் வித் செக்மெண்ட்டில் ஒன்றுன்னு கொடுக்குறேன்னா எனக்கு வித் செக்மெண்ட்லேயும் போயிடும். இப்போ அதேமாதிரி ஹைட் செக்மெண்ட்டில் ஒன்றுன்னு கொடுத்தோன்னா ஹைட் செக்மெண்ட்லேயும் போயிடும். ஓகேவா? ஸோ செக்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி நிறைய இந்த மாதிரி ஒயிட்டிஷ் அடிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சிஸ்டமில் வந்து ஹேங் ஆகி க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். 3ds மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சேவ் ஆகிறது எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணலை அப்படின்னா எடுக்கிறது கஷ்டம் 3ds மேக்ஸில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒயிட்டிஷ் அடிக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மினிமம் செக்மெண்ட்டாக ஒரு 10 செக்மெண்ட் வச்சுக்கிறேன் ரவுண்டாக. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 10 செக்மெண்ட். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 10 செக்மெண்ட் நான் கொடுத்துறேன். இந்த செக்மெண்ட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் பெண்ட் பண்ணுறேன்னு வைங்க, அதை அப்படியே மடக்கிறேன்னு வைங்களேன். ஸோ நார்மலாக எனக்கு செக்மெண்ட் இல்லைனா எனக்கு அப்படியே வந்து ஒரு ஸ்டிக்கர், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, அந்த குச்சியை வந்து நான் மடக்கிறேன் அப்படின்னா டப்புன்னு உடஞ்சிரும். இப்போ அதே இதில் குச்சியில் வந்து நல்ல கயர் கட்டிட்டு ஓரளவு எனக்கு வந்து நான் மடக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், உடையாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்மூத் பண்ணி காட்டுறேன். ஸோ மாடிஃபை லிஸ்ட் போயிட்டு இதை நான் டீட்டெயிலாக நடத்துவேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்மூத் கொடுத்துட்டு, ஸோ இந்த ஸ்மூத் வேணால் 1 செகண்ட். ஸோ டர்போ ஸ்மூத் எடுத்துப்போம். ஸோ டர்போ ஸ்மூத் எடுத்துகிட்டு இதோட ஸ்மூத்தை வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பாருங்கள் ஸ்மூத்னஸ் ஆகுது. ரைட்டா? ஸோ ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒயிட்டிஷ் அடிக்கக்கூடியாமல், ஏன்னா ஹேங் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மூத் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் கண்ட்ரோல் Z கொடுத்தா அன்டூ ஆகும், கண்ட்ரோல் Y கொடுத்தா ரீடூ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட செக்மெண்ட்டை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், 1 கொடுத்துறேன். 1 அதே மாதிரி வந்து 1. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் வைங்கண்ணே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் வந்து டர்போ ஸ்மூத் போகிறேன். இப்போ நான் டர்போ ஸ்மூத் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, என்னோட ஆப்ஜெக்டே எப்படி ஆயிடுது, கொலாப்ஸ் ஆயிடுது. ரைட்டா? ஸோ இப்போ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பாக்ஸுமே எனக்கு என்ன ஆகிடுது, ஒரு லைக் வந்து ஒரு கேப்சூல் ஷேப்பில் வந்துடுது. ஓகேவா? ஸோ எனக்கு இப்படி வரக்கூடாது. ஸோ அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து சும்மா இருந்துச்சு அமுக்குறோம்னா நொறுக்கிறோம். அதே ஆப்ஜெக்ட்டில் நிறைய கம்பி கட்டி வச்சுருந்து அமுக்குறோம்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மீனிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து என்னது, செக்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த XYZ இருக்குல்ல, இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த XYZல வந்து ஸோ அதாவது நம்ம கிராஃப், ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிராஃப் பேப்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது X டைரக்ஷன், இது Y டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுப்போமா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா X டைரக்ஷனில் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 0ல் இருக்கணும். ஓகேவா? ஒன் செகண்ட் சொல்லிட்டு அம்மடுத்து நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சும்மா ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மூவ் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மூவ் கமாண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது வந்து இதில் 0 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 0 கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு வந்து 0ல் அசைன் ஆகும். அகெயின் வந்து ஒய் டைரக்ஷன். ஸோ ஒய் டைரக்ஷனில் 0 கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒய் டைரக்ஷன் வந்து 0 வந்துடும். இப்போ Z டைரக்ஷன் ஆல்ரெடி 0ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்னென்னா, ஸோ இப்போ என்னோட கிராஃபோட சென்ட்ரு பாயிண்டில் வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ அதோட இந்த பாக்ஸோட மிட் பாயிண்ட்டும் என்னோட கிராஃபோட சென்ட்ரு பாயிண்ட், அதாவது நம்ம 0,0 சொல்லுவோம்ல, அந்த பாயிண்ட்ல வந்து அசைன் ஆகிடுச்சு. இப்போ இன்கேஸ் வந்து X டைரக்ஷனில் வந்து எனக்கு வந்து ஒரு 1 feet அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கு 1 feet தள்ளி போகும். இதே இது Z டைரக்ஷனில் ஒரு 2 feet நான் கொடுக்குறேன், 2 feet ஹைட்டில் வரும். ஸோ இதை நான் 0 பண்ணேன்னா கீழே வந்துடும். அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் வந்து ஒரு 2 feet கொடுக்குறேன் அப்படின்னா 2 feetக்கு அங்கே போகும். ஸோ அதாவது சென்ட்ரு பாயிண்ட்டு தான் போகும், பாக்ஸோட எட்ஜ் போகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் 0 கொடுக்குறேன் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ஏன் ஃபஸ்ட்டு வரல அப்படின்னா நான் வந்து மூவ் கமெண்ட் செலக்ட் பண்ணல, அதனால எனக்கு வரல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த மூவ் கமாண்ட்க்கான ஷார்ட்கட். ஸோ டபிள்யூ கொடுத்தா மூவ் வரும். ஓகேவா? நீங்கள் 3ds மேக்ஸ் மாதிரியோ சரி ஸ்கெட்சப் மாதிரியோ ஆட்டோகேட் மாதிரியோ வந்து நீங்கள் வந்து எம் கொடுத்தா மூவ் வராது. இங்கே டபிள்யூ கொடுத்தா தான் மூவ் வரும். ஸோ டபிள்யூ கொடுத்தா மூவ் கமாண்ட் வரும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் தெரியும் மூவ். ஸோ இ கொடுத்தா என்ன வரும்னா ரொட்டேட் வரும். ஆர் கொடுத்தா ஸ்கேல் கமாண்ட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ டபிள்யூ கொடுக்குறேன். ஸோ டபிள்யூ கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிறேன். அப் அண்ட் டவுனில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு எந்த டேரக்ஷனுமோ அந்த டேரக்ஷனோட டிப்பை கிளிக் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி மூவ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆகாது, உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து நகராது. இப்போ நம்ம ஆட்டோகேட்லாம் இப்படியே மூவ் பண்ணுவோம் 3Dயில், ஆனால் பார்த்தா எங்கேயோ இருக்கும். ரைட்டா? இந்த 3Dயில் மூவ் பண்ணும்போது ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு அதுக்கான மற்ற 2 பாயிண்ட் வந்து லாக் ஆயிரும். இப்போ நான் இதை பிக் பண்ணுறேன்னா மற்ற 2 பாயிண்ட் வந்து என்ன ஆயிரும், எனக்கு லாக் ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ரொட்டேட். ஸோ ரொட்டேட்டோட கமாண்ட் வந்து என்னது, இ. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், 48, 69. ஆனால் வந்து எல்லாமே வந்து எனக்கு எப்படி காட்டுது, 23.99, 22, அப்புறம் 18, 16 ஓரளவு ரவுண்டாக வருது. ஆனால் எக்ஸாக்டாக வராது. இப்போ நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா ஒரு 30 டிகிரியில் நீங்கள் நிப்பாட்டணும். ஸோ எனக்கு 30 டிகிரியில் நான் நிப்பாட்டுறது வந்து கஷ்டம். ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஆங்கிள் ஸ்னாப் டோக்கிள்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் ஆன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இந்த மாதிரி கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங்னு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் வந்து 5 டிகிரின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் 5, 10, 15, 20, 35 அந்த மாதிரி 5 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து நான் இதை வந்து நான் டேரெக்டாக வந்து 30 அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு எப்படி மூவ் ஆகும்னு பாருங்கள். 30, 60 அந்த மாதிரி போகும். ஓகேவா? 90 டிகிரி கொடுத்தா டேரெக்டாக 90 டிகிரி ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணாலே எனக்கு டேப் வரும். ஆனால் இது வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் பண்ணுறேன், எனக்கு பாருங்கள் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ அடுத்து வந்து ஸ்கேல். ஸோ இது ஆஃப் பண்ணிக்காமல் மறக்காமல். ஸோ ஸ்கேல் கமெண்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி ஸ்கேல் எக்ஸ் டைரக்ஷனில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் ஸ்கேல் ஆகும். ஒய் டைரக்ஷன் கொடுத்தா ஒய் டைரக்ஷன் மட்டும் ஸ்கேல் ஆகும். இசட் டைரக்ஷன் மட்டும் ஸ்கேல் ஆகும். இப்போ 2 டைரக்ஷன் அட்டாகமே ஸ்கேல் பண்ணால் இந்த மாதிரி பாக்ஸ், இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல சைட் பாக்ஸ் மாதிரி, அது பிடிச்சி கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை பிடிச்சி இப்படி ஸ்கேல் பண்ணலாம். இல்லை மொத்தமாக ஸ்கேல் பண்ணால் மொத்தமாக சென்டரில் வச்சு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மூவ் ரொட்டேட் ஸ்கேலு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3D ஸ்னாப் டாகிள். ஸோ 3D ஸ்னாப் டாகிளில் ஸ்னாப் டாகிள் நார்மலாக வந்து ஸ்னாப் டாகிள்பாங்க. இது வந்து ஆங்கிள் ஸ்னாப் டாகிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்னாப் டாகிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் பண்ணிட்டேன். ரைட்டா? ஸோ ஆனால் ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து இதில் வந்து கிரிட் பாயிண்ட்டு, கிரிட் லைனு, பிவோட் பாயிண்ட்டு, பவுண்ட்ரி, எண்ட் பாயிண்ட்டு, டேஞ்சன்ட்டு, ஸோ இதெல்லாம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கும், ஆட்டோகேட்லாம் டிஎன்ட்ரு கொடுத்து போகும் தெரியுமா? ஸோ டைமென்ஷனல் ஸ்டைல் மேனேஜர்லாம் வந்து எனக்கு நான் வந்து ஒரு லைனோட மிட் பாயிண்ட் வேணும்னா அங்கே போய் மிட் பாயிண்ட்டு கிளிக் பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் நான் இங்கே எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா சிமிலர் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிமிலர் தான் யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து கிரிட் பாயிண்ட்டுன்னு இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். எனக்கு வந்து பாருங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த இது வந்திருக்காது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ நான் ட்ரா பண்ணுறது எங்கேயோ ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை இங்கே ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ்குள்ளே வேணும், ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ்குள்ளே வேணும், இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்னால் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த கிரிட் பாயிண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், என் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? என் பாயிண்ட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட என் பாயிண்ட்லேருந்து இதோட என் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த எண்டு டு எண்டு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், இந்த லைனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த எண்டு டு இந்த எண்டு நான் கொடுத்துட்டு நான் இன்னொரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எனக்கு ஃப்ரண்ட் வியூவில் வேணும் அப்படின்னா ALT+W கொடுத்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் வியூவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆப்ஜெக்டோட 4 வியூ தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த போர்ஷனை எனக்கு வந்து வரையணும் அப்படின்னா நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் எப்போயுமே 4 வியூவில் வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா ALT+W கொடுத்துட்டு இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், மாடிஃபைல போயிட்டு எனக்கு எவ்வளோ லென்த்து வேணும், ஓகேவா? ஸோ எவ்வளோ வித்து வேணும், ஸோ எவ்வளோ ஹைட்டு வேணும். ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம வந்து எலிவேஷன் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ரைட்டா?
ஸோ இதுதான் ஆங்கிள் ஸ்னாப் டபுள். அடுத்து வந்து ஸோ இதிலே வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து யூசர் கிரிட்னு ஒன்று இருக்கும், ஹோம் கிரிட்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஹோம் கிரிட்டில் வந்து எனக்கு வந்து கிரிட் ஸ்பேசிங் வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கிரிட் ஸ்பேசிங் 10 இன்ச்சஸ்ங்கிறது எதுனா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து 10 இன்ச்சஸ். ஒரு பாக்ஸும் சைஸ் வந்து 10க்கு 10 பாக்ஸு, 10 இன்ச்சு 10 இன்ச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 1 ஃபீட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் 1 ஃபீட்டாக மாறிடும். இப்போ இன்கேஸ் ஒரு பாக்ஸ் வந்து நான் 5 ஃபீட் கொடுத்தேன்னா ஒவ்வொரு பாக்ஸும் வந்து 5 ஃபீட்டுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து 3ds மேக்ஸோட பேசிக்ஸு, ஓகேவா? சின்ன சின்ன பேசிக்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி இந்த டூல் ஆஃப் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக்ஸு. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ போட. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.